2.2ல ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். இப்போ இதுக்கு நம்ம மதிப்பு கண்டுபிடிக்கணும். பொதுவா நம்ம வந்து பாத்தீங்கன்னா சைனு காஸ், ஸோ இந்த ரெண்டுக்கு தான் டேன், இந்த மூணுக்கு தான் நமக்கு ஃபார்முலா தெரியும். ஸோ இப்போ கொசிக்கனை வந்து ஆனா என்ன பண்ணலாம், நம்ம கொசிக்கன்ல இருந்து நமக்கு 1/sin இருக்கு. ஸோ கொசிக்கன்ல இருந்து நம்மளால சைனுக்கு கொண்டு வர முடியும். ஆனா சைன் நமக்கு என்னது ஃபார்முலா இங்க நமக்கு தெரியும். இப்போ நம்ம என்ன பண்ணணும், சைனை வச்சு இதுக்கு கண்டுபிடிச்சிட்டு அடுத்தத கொசிக்கனா மாத்தணும். அதாவது சைன் வச்சு கண்டுபிடிச்சிட்டு சைன் தீட்டா அப்படின்னா 1/கொசிக்கன் தீட்டா. ஸோ நம்ம சைன்ல இருந்து கண்டுபிடிச்சு அதை அடுத்து தலைகீழ நம்ம மாத்திக்கலாம். இப்போ இதை நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, கொசிக்கன் 15 டிகிரி தான் சம்ல கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம சைன் 15 டிகிரின்னு எடுத்துக்கணும். ஸோ எடுத்துட்டு இப்போ இதை நம்ம சைன் ஒன்னு a+b அல்லது a-b ஃபார்முலா அப்படி மாத்தணும். 60 டிகிரி மைனஸ் 45 டிகிரி. ஏன்னா நமக்கு தீட்டா வந்து என்ன தெரியும், 0 டிகிரி, 30 டிகிரி, 45 டிகிரி, 60 டிகிரி, 90 டிகிரி இந்த மாதிரி தான் தெரியும். ஒரு 33, 47 இப்படி வந்து நம்ம என்ன செய்ய அதை பிரிக்க முடியாது. இதுக்கு தான் நமக்கு என்ன தெரியும், மதிப்பு தெரியும். இப்போ இது நமக்கு எப்படி இருக்கு அப்படின்னா sin a-b அப்படிங்கிற ஃபார்முலா அப்படி இருக்கு. ஸோ அது ஃபார்முலா என்னது, நமக்கு sin a cos b மைனஸ் cos a sin b. ஸோ sin 60 டிகிரி மைனஸ் 45 டிகிரி. இப்போ இந்த a வந்து நம்ம என்ன செய்யலாம், 60 டிகிரின்னு எடுத்துக்கலாம். அப்போ sin 60 டிகிரி cos 45 டிகிரி மைனஸ் cos 60 டிகிரி sin 45 டிகிரி. இப்போ இதுக்கெல்லாம் மதிப்பு எழுதணும். sin 60 டிகிரினா √3/2 இன்ட்டு காசுக்கு 1/√2 மைனஸ் 1/2 இன்ட்டு 1/√2. இப்போ இது இன்ட்டுல இருக்கிறத நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா √3/2√2 மைனஸ் 1/2√2. ஸோ ஏன்னா இது அப்பதான் நமக்கு என்ன செய்ய முடியும், எல்சிஎம் எடுக்க முடியும். எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இது இப்போ எல்சிஎம் எடுத்தோம்னா √3 - 1. இப்போ இது நமக்கு என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா sin 15 டிகிரி. ஆனா நமக்கு சம்மு வந்து என்னது, கொசிக்கன். ஸோ இந்த சைனை நம்ம அப்படியே கொசிக்கனா மாத்தும் பொழுது இது அப்படியே என்ன செய்யும், தலைகீழ இது மேல வந்துடும், இது கீழே வந்துடும். அதாவது கொசிக்கன் 15 டிகிரி ஈக்குவல் டு 2√2/√3 - 1. நெக்ஸ்ட் இதுல செகண்ட் சம். ஸோ சைன் மைனஸ்ல கொடுத்துருக்காங்க. இப்போ இது நமக்கு என்ன ஃபார்முலா அப்படி இருக்குன்னா sin மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு மைனஸ் சைன் தீட்டா. இப்போ இதை நம்ம மைனஸ் சைன் 105 டிகிரியா மாத்திக்கணும். இப்போ இது எப்படி நம்ம பிரிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 60 டிகிரி பிளஸ் 45 டிகிரி ரெண்டையும் நம்ம பிளஸ் பண்ணோம்னா 105 வந்துடும். இப்போ இது நமக்கு எந்த ஃபார்முலா அப்படி இருக்கு அப்படின்னா sin a+b. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த சம்ல sin a-b. இதுக்கு ஃபார்முலா sin a cos b, இங்க பிளஸ்னா இங்கேயும் பிளஸ் தான், cos a sin b. இப்போ sin 60 டிகிரி பிளஸ் 45 டிகிரி, a வந்து 60 டிகிரி, b நமக்கு 45 டிகிரி. ஸோ sin 60 டிகிரி cos 45 டிகிரி பிளஸ் cos 60 டிகிரி sin 45 டிகிரி. ஸோ இதுக்கு மதிப்பு நம்ம எழுதணும் அப்படின்னா இன்னொன்னு என்னது, இங்க நமக்கு முன்னாடி மைனஸ். ஸோ மைனஸ் சேர்த்து தான் நம்ம என்ன பண்ணணும், சம் எழுதணும். ஸோ மைனஸ் √3/2 இன்ட்டு 1/√2 பிளஸ் 1/2 இன்ட்டு 1/√2. இதை மல்டிப்ளை பண்ணோம்னா √3/2√2 பிளஸ் 1/2√2. ஸோ இதுக்கு நம்ம இப்ப என்ன செய்யணும், எல்சிஎம் எடுக்கணும். ஈக்குவல் டு மைனஸ் 2√2 √3 + 1. ஸோ இந்த மைனஸ் நமக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்யணும், உள்ள வந்துடும். இப்போ இது நமக்கு என்னது, சைன் மைனஸ் 105 டிகிரியோட மதிப்பு மைனஸ் √3 + 1/2√2.
ஸோ தேர்ட் ஒன் அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்டே பார்த்த மாதிரி நம்ம சைனு காசு டேர்னு இந்த மூணுக்கு மட்டும்தான் நமக்கு ஃபார்முலா தெரியும். ஸோ சைனுக்கு நம்ம கொசிகன் யூஸ் பண்ணலாம், காசுக்கு சீக்கன், ஸோ அப்போ டேனுக்கு என்னது காட். அப்போ இந்த காட்டை நம்ம ஃபர்ஸ்ட் டேனு வச்சு ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டு அடுத்ததை காட்டா மாற்றணும். ஸோ காட் 75 டிகிரி ஈக்குவல் டு, இப்போ இது நமக்கு என்னது டர்ன் 75 டிகிரி வச்சு செய்யணும். ஸோ டர்ன் 45 டிகிரி பிளஸ் 30 டிகிரி. இப்போ இது நமக்கு என்ன ஃபார்முலா அப்படி இருக்கு, டர்ன் ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு டர்ன் ஏ பிளஸ் டர்ன் பி பை 1 மைனஸ் டர்ன் ஏ டர்ன் பி. ஸோ இப்போ இந்த ஏ வந்து நமக்கு என்னது டர்ன் 45 டிகிரி பிளஸ் 30 டிகிரி. இப்போ நமக்கு ஏ அப்படிங்கிறது 45 டிகிரி பிளஸ் டர்ன் பி நமக்கு என்னது 30 டிகிரி பை 1 மைனஸ் டர்ன் 45 டிகிரி இன்ட்டு டர்ன் 30 டிகிரி. ஸோ டர்ன் 45 டிகிரி நமக்கு மதிப்பு தெரியும் 1 பிளஸ் டர்ன் 30 டிகிரினா 1/√3 பை 1 மைனஸ் 1 இன்ட்டு 1/√3. ஸோ இப்போ இதுக்கு நம்ம எல்சிஎம் எடுத்தோம்னா √3 பிளஸ் 1. ஸோ அடுத்து இதை நம்ம இன்ட்டு பண்ணோம்னா 1 மைனஸ் 1/√3. இப்போ கீழே உள்ளதுக்கு நம்ம எல்சிஎம் எடுத்துட்டோம்னா √3 பிளஸ் 1/√3 √3 மைனஸ் 1/√3. இப்போ இங்கே √3 கேன்சல் ஆயிடும். லாஸ்டா நமக்கு √3 பிளஸ் 1/√3 மைனஸ் 1. இப்போ இது வந்து நமக்கு டர்ன் 75 டிகிரி. ஆனா நம்ம சம்பு படி என்ன செய்யணும், காட் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ இது நமக்கு அப்படியே என்ன செய்யும், ரிவர்ஸ்ல வந்துடும். √3 மைனஸ் 1 மேல போயிடும், √3 பிளஸ் 1 கீழே வந்துடும். ஏன் அப்படின்னா காட் தீட்டானா நமக்கு என்னது காஸ் தீட்டா பை சைன் தீட்டா. இதே டர்ன் தீட்டானா நமக்கு என்னது சைன் தீட்டா பை காஸ் தீட்டா. இப்போ இங்க பாத்தீங்கன்னா மேல இருக்கிற சைன் காட் தீட்டால கீழே இருக்கு. இப்போ அதே மாதிரிதான் √3 பிளஸ் 1 மேல இருக்கிறத கீழே கொண்டு வரணும். ஸோ கீழே இருக்கிறது மேல வந்துடணும்.